அனைவருக்கும் சவுண்ட கூடுங்கப்பா. சமம் என சொல்லிக் கொண்டாலும் எல்லார் மனசுலையும் கொண்டதா இருக்கு. அதனால வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை பெண்களா ஆண்களா என்ற பட்டிமன்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கோம். வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை பெண்களே என்ற அணியில் பேசுவதற்கு அபிநயா மற்றும் ஜீவிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை ஆண்களே பெண்களுக்கே முன்னுரிமை. அதனால் பெண்கள் செலவுமாறனே பொறுப்பாவே சொல்லுங்கண்ணே. இந்த பட்டிமன்றத்துக்கு நல்லதொரு தீர்ப்பாளர் நடுவர்களுக்கும் எனக்கு அணியில் இருக்கும் தோழி நதியாவுக்கும் எதிரணியில் அமர்ந்திருக்கும் அபிநயா ஜீவிதா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணியில் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை ஆண்களே என பேசுவதற்கும் என் தோழிகளை பார்த்தாலே புரியும் பெண்ணின் பெருமை. பெண்களால் மட்டுமே எல்லாரையும் சமமாக நடத்தும் பெரிய மனசு இருக்கு. பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் இல்லை என்றால் நாடும் வீடும் விண்வெளிக்கே கொண்டு சென்றது. பெண்ணின் பெருமை தெரிந்தால் சான்றுகள் கங்கை, காவிரி, யமுனை, கோதாவரி என்று இந்த உண்மை எதிரணியில் இருப்பவர்களுக்கு புரியாமல் இருப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நாட்டில் ஒரு பெண்ணால் மட்டுமே சிறந்த குடிமகன்களை உருவாக்க முடியும். ஆகவே நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை பெண்களே என நல்லதொரு தீர்ப்பாளர் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்க சொன்னீங்களா அதுக்கு பேசிய சத்யா பெண்கள் நாட்டின் கண்கள் என்றார். பெண்கள் நாட்டின் கண்கள் என்றார். முடிவா போச்சலுங்க வீட்டுக்கு. நதிகளுக்கு மட்டுமா வீரம், கல்வி, செல்வம் என அனைத்துமே எதிரில் பேசும் அபிநயா இவருக்கு பதிலடி கொடுப்பாரா என்று பார்ப்போமா? போடு நடுவர் அவர்களுக்கும் எனது சகோதரி ஜீவிதா அவர்களுக்கும் மற்றும் எதிரணியில் அமர்ந்திருக்கும் நதியா அவர்களுக்கும் சத்யா அவர்களுக்கும் தசரா திருவிழாவை முன்னிட்டு இந்நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் பேசியவர் கல்பனா சாவ்லா பற்றி பேசினார். ஆனால் அவர் நிலாவில் முதலில் கால் பதித்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பதை மறந்துவிட்டு பேசினார். இந்தியாவில் நடுங்க வைத்தது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஒரு ஆண். அடுத்து குடும்பங்கள் என்று உங்களுக்கே தெரியும். நடுவர்களே, பெண்களோட தலைய பார்த்திருக்கீங்களா? வந்திருக்கும் கூட்டத்தை பாத்தீங்களா? பேசிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டாமா? பொதுவா பெண்களுக்கு உச்சி நேராக இருக்கணும். ஆனா இப்போ உள்ள காலத்துல பாருங்க, உச்சி இப்படி போய் அப்படி போய் எங்க அதை ஃபாலோ பண்ண நினைச்சா நம்ம பசங்க பாவம் கடைசியில பார் வாசல்ல போய் நிக்கிறாங்க. பேசினாங்க, என்னைக்கு ஆம்பளைங்களை மதிக்காம நதிகளுக்கு ஆறுகளுக்கும் பொம்பளைங்க பேரை வச்சாங்களோ அன்னைக்கே தெரியும் ஆலமரத்தின் ஆணிவேர் போன்று தாங்கி நிற்பது ஆண்களே. எனவே நாட்டுக்கும் வீட்டுக்கும் சிறப்பு ஆண்கள் தான் என்று நல்லதொரு தீர்ப்பு வழங்குமாறு அணுசக்தி துறையில் இந்திய நாடுகளை நடுங்க வைத்தது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்று அபிநயா கூறினார். இவருக்கு பதிலாக என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். நடுவர் அவர்களுக்கும் எனது தோழிக்கும் மற்றும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நடுவர் அவர்களே, குடிமகன்கள் என்றதுக்கு நாங்களுக்கு புத்தி எங்கே வருது பாருங்க. சொல்லிட்டு இருக்காங்களே, பொண்ணுங்களை வீட்டை விட்டு வாச தாண்டி கால் வைக்கிறீங்களா? அப்புறமா படிப்பதற்கு என்ற பெண்களை தடுத்து விடுகிறார்கள். அப்புறம் நாங்கள் எங்கே பொண்ணு ஏதோ ஆளுநத்தின் நாட்டின்
தாங்கும். அந்த உண்மை தற்பொழுது நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் அந்த உண்மை புரி பதக்கங்களை பற்றி இந்தியாவை பெருமைப்பட வைத்தது பிவி சிந்து, சாக்சி மாலிக் என்ற பெண்கள் மட்டுமே. நாடு வீடு ஒளி வீச தன்னையே மெழுகுவர்த்தியாக்கி வருவது பெண்களே. ஆகவே நாட்டிற்கும் வீட்டிற்கும் சிறப்பு பெண்களே என்று தலைவர் தீர்ப்பாளர் அவர்கள் மிகவும் அருமையாக பேசினார். தற்போது நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் முதலிடம் பெற்றது பிவி சிந்து. இதெல்லாம் போட்டு பரிசு பெற்றது. ஆண்களுக்கு மட்டும் சக்தி இல்ல நினைச்சிடக்கூடாது, பெண்களுக்கும் இருக்கு. இதுக்கு மாறாக ஜீவிதா அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். என்னை பேச வைத்த கடவுளுக்கும் அருமையான தலைப்பை தேர்வு செய்த நடுவர் அவர்களுக்கும் என்னோட பேச வந்திருக்கும் பெருமை சேர்ப்பதா பெண்களே என்ற தலைப்பில் சத்யா மற்றும் நதியாவுக்கும் என் வணக்கம். நடுவர் அவர்களே, மங்கையராய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்று பெண்களுக்காக முதலில் குரல் கொடுத்தது ஆண்கள் தான். அவர்களுக்கு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் இல்லை என்று நினைக்கிறேன். படிச்சிருந்தால் தான் தெரிஞ்சிருக்கவே. இந்தியா நாட்டிற்காக தம் உயிரையே தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் வீரம். இன்னும் எத்தனையோ வீரர்கள் தங்கள் உயிரையும் குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் எல்லையில் கஷ்டப்படுகிறார்கள். இதெல்லாம் அவர் கண்களுக்கு தெரியாது. ஏனென்றால் பெண் புத்தி பின் புத்தி. ஆகவே நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பது ஆண்களே என்ற அவர்கள் மிகவும் அருமையாக பேசினார். ராணுவத்தில் எத்தனையோ பேர் இந்தியாவுக்காக பாடுபட்டனர். இப்ப ராணுவத்துல ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் சேர்ந்திருக்காங்க. எனக்கே பெருமை. ஆண்களா பெண்களா எனக்கு தீர்ப்பு வழங்கும் சூழ்நிலை இருக்கனால நான் இப்ப தீர்ப்பு வழங்குறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடக்கி ஜெயிக்கிறான் என்றால் அங்கு அவன் ஜெயிக்கவில்லை. ஒரு மிருகம் தான் ஜெயிக்கிறது. அதுபோல